வணக்கம். ஆதார் கார்டில் இருக்கிற முகவரியை திருத்தம் செய்யறதுக்காக விண்ணப்பம் போட்டால் நிர்ணயிக்கப்பட்ட ஆவணங்களை கூட ஏற்க மறுத்து மனுக்கள் தள்ளுபடி செய்யறதுனால மக்கள் குழப்பம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆதார் கார்டுகளை திருத்தம் செய்யறதுக்காக அரசு இ-சேவை மையங்கள், வங்கிகள், இன்னும் போஸ்ட் ஆஃபீஸுகள் மூலமாக கூட நாம் திருத்தம் பண்ணிக்கலாம். இது தவிர ஆன்லைன் மூலமாக கூட திருத்தம் பண்ணிக்கலாம். சமீப காலமாக ஆதார் கார்டில் திருத்தம் பண்ணுறதுக்காக ஆவணங்களை சப்மிட் பண்ணால் அரசு சைட்லேருந்து ஏற்க மறுத்து மனுக்களை தள்ளுபடி செய்கிறாங்க. அதாவது மாத கணக்கில் அந்த ஒரு வெரிஃபிகேஷனை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு ஃபைனலாக ரிஜெக்டும் பண்ணிடுறாங்க. இது குறித்து இ-சேவை மைய அரசு ஊழியர்கள்கிட்ட கேட்கும்போது ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு தவிர வேறு எது சப்மிட் பண்ணாலும், அதாவது மருத்துவர் கொடுக்குற சான்று, தாசில்தார் கொடுக்குற சான்று, இது எது கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கரெக்டான எவிடன்ஸை உள்ளே கொடுத்தா 1-2 வாரங்களில் கரெக்டாக அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி.